மழை நாளில் இறால் சாப்பாட்டு வாசம். காலை முதல் கிராமம் முழுக்க மழை தூறி தூறி பெய்து கொண்டே இருந்தது. சின்ன மண் வீட்டின் முன் அமர்ந்திருந்த லட்சுமி பாட்டி, இப்படி மழை நாளில் சூடா இறால் குழம்பு இருந்தாதான் சந்தோஷம் என்று சிரித்தார். அவங்க மகன் ராஜா உடனே குடை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு போய் புது இறால்களை வாங்கி வந்தார். வீட்டுக்குள் அம்மா கமலம் அடுப்பை ஏற்றி சமையல் ஆரம்பித்தார். முதலில் இறாலை நன்றாக கழுவி மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வைத்தார். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய் எல்லாம் நறுக்கப்பட்டது. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை தாளித்ததும் வாசம் வீடு முழுக்க பரவியது. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியதும் தக்காளி சேர்த்தார். பின் மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து கிளறினார். அதற்குப் பிறகு இறாலை போட்டு மெதுவாக சமைத்தார். கடைசியில் தேங்காய் பால் சேர்த்ததும் குழம்பு செம்ம கெட்டியாக மாறியது. வெளியில் மழை சத்தம், உள்ளே சூடான சாதம், இறால் குழம்பு, குடும்பத்தின் சிரிப்பு. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்த பாட்டி சொன்னார், வீட்டில் அன்பும் ஒற்றுமையும் இருந்தா சாதாரண உணவும் விருந்து மாதிரி இருக்கும். கதை நெறி, குடும்பத்துடன் பகிர்ந்து சாப்பிடும் உணவின் சுவை எப்போதும் அதிகம்.